Babies, welcome to our beauty world. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த ஒரு brown neutral look எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான லுக். டக்குன்னு நீங்க எங்கயாச்சும் கிளம்புனீங்களா இல்ல பார்ட்டிக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கிரியேட் பண்ணனும்னா உங்களோட அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இந்த லுக் இருக்கும். எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணலாம். சோ நான் வந்து இந்த brown saree தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்ப வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஐஸ் க்யூப் எடுத்து என் ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ மசாஜ் பண்ணும்போது மேக் ஷுர் நீங்கள் கீழே ஏதாச்சும் டவல் மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஃபேஸில் உள்ள ஹீட்டால் வந்து அந்த ஐஸ் க்யூப் வந்து லைட்டாக மெல்ட் ஆகும், நல்லாவே மெல்ட் ஆகும். ஸோ அதனால தண்ணி சொட்டு சொட்டாக வடியும். ஸோ அந்த மாதிரி மிஸ் க்ரியேட் பண்ண வேணாம்னா நீங்கள் வந்து கீழே ஏதாச்சும் டவல் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறனால நம்ம ஃபேஸில் உள்ள போர்ஸ் எல்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆகும். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி பண்ணுறனால அது வந்து நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுற தேவை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தினமும் கூட இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் ஓப்பன் போர்ஸ் எல்லாம் வந்து நல்லா க்ளோஸ் ஆயிரும். ஐஸ் க்யூப் ஃபேஷியல்னே வந்து தனியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஐஸ் க்யூப் அப்ளை பண்ணிக்கிறோம். நான் வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதை என் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு ப்ரைமரையுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஐஸ் க்யூப் ஃபேஸில் ரப் பண்ணியிருக்கனால நம்ம மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணியிருக்கோம். செட்டிங் ஸ்ப்ரே வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கனால அதுவுமே நம்ம மேக்கப்பை வந்து அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பிக்மெண்டேஷனை மறைக்கிறதுக்காக நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப டார்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து உங்களுக்கு சில இடத்துல வந்து ஃபேஸ் ஈவனாக இருக்காது ஸ்கின் டோன். ஸோ அதனால் ஒவ்வொரு இடத்துல வந்து ஆஷியாக ஆகிற மாதிரி இருக்கும் உங்கள் ஃபவுண்டேஷன். ஸோ அதனால் நம்ம ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணிக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கிறது வந்து வழக்கமான ஒன்று தான். ஸோ எனக்கும் இருக்குது. அண்டு என்னோடய பிக்மெண்டேஷன் எங்கெங்கே இருக்கோ நான் அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹோல் ஃபேஸுக்கு நான் அப்ளை பண்ணவே கிடையாது. மேக்கப்பில் எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரொம்ப மொத்தமாக போட்டு டம்ப் பண்ணிட்டீங்கன்னா அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கவரேஜ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பில்டப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கன்சீலர் எடுத்திருக்கேன். கன்சீலர் வந்து வெட் அண்ட் வைல்டோட தான் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய ஷேடோட ரொம்ப ரொம்ப லைட்டான ஷேடு, ஃபேர் ஸ்கின் டோன் போடுற ஷேடு தான் இது. இதை எடுத்து என் ஃபேஸில் நான் எங்கே ஆரஞ்சு கரெக்டர் போட்டிருக்கனோ அதோட மைல்ட்னஸை குறைக்கிறதுக்காக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்பலாம் அப்ளை பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஷேட் வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்கின் டோனை விட கம்மியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதை எடுத்து என் ஃபேஸில் எங்கெங்கே தேவையோ நான் அங்கே மட்டும் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலரை நீங்கள் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எந்த மாதிரி பிளெண்ட் பண்ணணுன்னு தோணுதோ, உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோவில் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி இந்த லுக்கை வந்து அச்சீவ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட எந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஷுர் உங்கள் மேக்கப்பில் வந்து எல்லாமே நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், பிளெண்டிங் இஸ் த கீவேர்ட் ஃபார் மேக்கப். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னோட அந்த மேக்கப் வந்து மெர்ஜ் ஆகி அழகாக தெரியும், ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ நம்ம பிளெண்ட் பண்ணாமல் விட்டுட்டு அது திட்டாக நின்றோம். ஸோ நான் இப்போ எப்போவும் போல் வந்து நான் மெபிலினோட ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் வந்து 330 டாஃபி. நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேனோ அதோட நேம் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஃபர்ஸ்ட்டு நான் ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு கவரேஜ் தேவைப்படுதுன்னா, எனக்கு இன்னும் வந்து என்னோடய ஸ்கின் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஓவராக பில்டப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த ஃபினிஷ் போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், ஃபுல்லாக எடுத்தோடனே எல்லா ப்ராடக்ட்டையும் ஃபேஸில் போடக்கூடாது.
நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை இதுக்கு மேலே எனக்கு லைட்டாக கவரேஜ் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக போட்டிங்கன்னா அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கடைசியில் பார்க்கும்போது நம்ம மேக்கப்பே வந்து கேவலமாக பூத மாதிரி ஆயிரும். நான் அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நல்லா வந்து ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ்லையும் போய் நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம ஐப்ரோஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இங்கே எடுத்துருக்கிறது நான் வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஐப்ரோ பொமேடு தான். ஸோ இது வந்து ரொம்ப பவுட்ரி ப்ராடக்டாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ரீசன்ட் டைம்ஸில் வந்து நான் இதுதான் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஷேட் நேம் வந்து ஆஷ் ப்ரௌன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ்க்கு நான் பெருசாக எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு வந்து நான் லைட்டாக ஃபில்லின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லாக்மியோட ஒரு காம்பேக்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் நம்மளோட பியூட்டி பிளெண்டரை வச்சு, அது வந்து லைட்டாக ஈரமாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சே நல்லா ப்ராடக்ட் சோக் பண்ணிவிட்டு என்னோடய அண்டர் ஐஸில் நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸஸ் ப்ராடக்டை வந்து உங்கள் ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து பேக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்பஞ்சில் எக்ஸ்ட்ரா இருக்க பவுடரை மட்டும் என் ஃபேஸ் ஃபுல்லாக வச்சு செட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து எனக்கு அவ்வளோவா ஆயிலி ஸ்கின் கிடையாது, எனக்கு ஃபுல் ஃபேஸும் செட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக எக்ஸஸாக உள்ள ப்ராடக்ட்டை மட்டும் வச்சு நான் என் ஸ்கின்னில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஷேட் நேம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஷேட் நேம் மேலே வந்து ட்ரான்சிஷன் மட்டும்தான் போட்டிருந்துச்சு. ஸோ இந்த ஷேட் வந்து உங்களுக்கு பக்காவாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷேடை எடுத்து என்னோடய க்ரீஸில் வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் வந்து எனக்கு ஒரு க்ரீஸ் லைன் வந்து ஒரு டெப்த்தாக இருக்கும். ப்ராடக்டை ஃபுல்லாக லோட் பண்ண வேணாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் இதையே கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐஸ்லேருந்து. இந்த ஐ லுக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க போது ஈஸியாக நீங்கள் வீட்டிலே க்ரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு சாக்லேட் ஒரு ஷிம்மரி ஷேட் மாதிரி இருக்குது. நான் அதை எடுத்து என்னோடய லிட்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ஈஸியான வந்து என்ன சொல்கிறது ஒரு ஐஷேடோ தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஷேடு தான். ஒன்று வந்து க்ரீஸுக்கு ட்ரான்சிஷனுக்கு, இன்னொன்று வந்து நம்ம ஐ லிட்ஸில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே இந்த ஐ லுக்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கும். இப்போது நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு டைம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் எல்ஏ கேர்ளோட ஒரு காஜல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் பிக்மெண்டட் காஜல்னு தான் சொல்லுவேன். ஸோ அஃபோர்டபுளும் கூட. இதை வந்து என்னோடய அப்பர் வாட்டர் லைனில் நல்லா ஃபில்லின் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐலாஷ் இல்லைனாலும் உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஸோ இந்த நம்ம காஜல் அப்ளை பண்ணுறனால வந்து அதை கவர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு நான் லோவர் வாட்டர் லைன்லேயே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த லுக்கு இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு திக்காக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திக்காக அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு அப்ளையே பண்ண வேணாம்னு நினச்சேன்னா அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ ப்ரௌனுக்கு வந்து பிளாக் வந்து எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஸோ அதனால் வந்து நான் லைட்டாக திக்காகவும் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக நான் ஐலைனர் மாதிரி மேலேயும் வரைஞ்சிக்கிறேன். ஸோ பிகாஸ் வந்து நான் இங்கே எந்த ஒரு ஐலைனரும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் காஜலை வச்சு லைட்டாக அப்ளை பண்ணி மைல்டாக ஸ்மச் பண்ணிக்கிறேன். இப்போது நான் போய் என்னோடய ஐலாஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு என் ஃபேஸில் உள்ள எக்ஸஸான ப்ராடக்ட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அண்டர் ஐயில் வந்து எவ்வளோ பவுடர் ப்ராடக்ட் வச்சு பேக் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து எல்லாமே சோக் ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் கான்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்கவங்களுக்கு மேபி செட் ஆகிருந்திருக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப் டோன் இருக்க ஷேட் வந்து செட் ஆகிருக்கும் கான்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ எனிவேஸ் வந்து நம்ம கான்டோர் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இங்கே வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஆம்ப்ரே ப்ளஷ்ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அதுதான் நேமு. இதோட ஷேட் வந்து ஒரு காம்பேக்டை விட மோசமாக இருந்துச்சு. எனக்கு ப்ளஷ் மாதிரியே தெரியல. இது வந்து ஒரு ப்ளஷ் ஷேடுன்னு தான் சொல்லி இருந்தாங்க. பட் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு காம்பேக்ட் எஃபெக்ட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ரியாக்ஷன். எதுவுமே நான் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரில. என் மேக்கப்பில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரில. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போயுமே எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில. பட் வந்து லைட்டாக ஒரு ஷிம்மர் இருந்துச்சு, ஒரு க்ளோ இருந்துச்சு. மேபி வந்து நீங்கள் இது ஒரு ஹைலைட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் இந்த லைனர் யூஸ் பண்ணியிருப்பேன்.
ஸோ இதோட ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் லிப்ஸில் வந்து ஒரு அவுட்டர் லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம லிப்ஸ்டிக் சில பேர் பிகினர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது எக்ஸஸாக வெளியவும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது இந்த இதுக்குள்ளே தான் நம்ம லிப்ஸ்டிக் போடணுன்ற ஒரு கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதனால தான் வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து டார்க் லிப்ஸ் லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்கும் அண்ட் சென்டர் ஆஃப் த லிப்ஸில் வந்து பிக்மெண்டேஷன் இருக்காது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கனால லைட்டாக என்னோட லிப் ஷேடை வந்து ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக நான் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நைக்காவோட ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து சாய்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்மளோட ஹால் வீடியோலேயே இருக்கும், நீங்கள் அதை கூட செக் அவுட் பண்ணிக்கலாம். இதோட ஷேட் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்ப ஒரு சாக்லேட் நியூட் ஷேட்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஷேடு. ஸோ பார்த்தாலே என் ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும், ரொம்ப அருமையான ஷேடு. எனக்கு ரொம்ப வாங்கினதுலேயே எனக்கு இந்த ஷேடு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ லைட்டாக நீங்கள் ஒரு கோட் கொடுத்தாலே போதும். நீங்கள் எக்ஸஸாக ப்ராடக்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த கலர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. இப்போ வந்து ஃபேஸை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஒயிட் ஷிம்மரி ஷேட் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கேமராவில் அவ்வளோவா கேஷப் ஆகலை, அந்தளவுக்கு ஒயிட் இல்லை. ஸோ ஒரு ஹைலைட்டிங் ஷேட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து என்னோடய ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து ஹைலைட் பண்ணுற ஏரியாவில் வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிடுவேன். அண்ட் எக்ஸஸாக உள்ள ப்ராடக்ட் வந்து ப்ரஷில் இருக்கும்ல, அதை மட்டும் லைட்டாக என் ஃபேஸில் டச்சப் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு கீழே லைட்டாக வந்து ஹைலைட் பண்ணிக்குவோம். பிகாஸ் வந்து இது ஒரு சாக்லேட் ஸ்மோக்கி ஐ மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக டார்க்காக தெரியக்கூடாது, அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லுக் வந்து ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கே இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching our channel.